Hi, welcome to SriYa's Veg Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சுண்டல் ரெசிபி என்னன்னா மொச்சை சுண்டல். இதுக்கு இந்த வெள்ளை மொச்சை வாங்கி வச்சிருக்கோம். 1/2 கிலோ இத ஓவர் நைட் ஊற வச்சிருக்கேன். அப்புறம் அதுக்கு ஒரு கப் தேங்காய், ஒரு 3/4 கப் அளவுக்கு கடலை பருப்பு, தனியா and மிளகா வத்தல், பெருங்காயம், வறுத்து அரைச்ச பொடி. இதை எப்படி வறுக்கணும்ன்றது உங்களுக்கு பட்டாணி சுண்டல்லே காமிச்சிருக்கேன். அதில் வேணா போய் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் கொடுக்குறோம். அப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், காஞ்ச மிளகா, இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, மாங்காய், புளிப்பு டேஸ்ட்டுக்கு மாங்காய். அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். மாங்காய் கொஞ்சம் துளி சேர்த்தாக்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அதை சேர்க்குறோம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஊறின பட்டாணியை அந்த ஊறின தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. ஊறின தண்ணி எடுத்துகிட்டு 2 தடவை வாஷ் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு வேறு தண்ணி, ஃப்ரெஷ்ஷாக தண்ணி சேர்த்து வேக வைக்கணும். இதை மூடி போட்டு ஒரு 4-5 சவுண்டே விட்டுடலாம். ஒரு 5 சவுண்டு விடலாம். அப்போ தான் நல்லா வேகும். இப்போ கடாயில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் கடுகு, கடுகு வெடிச்செடுத்து இப்போ உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் இஞ்சி சொல்லியிருந்தேன் இல்லையா மொச்சை சுண்டலுக்கு, அந்த இஞ்சி தட்டி வச்ச இஞ்சி போட்டு நல்லா வதக்கணும். இந்த இஞ்சியோட எசன்ஸ் வந்து அந்த எண்ணெயில் இறங்கணும். அப்போ தான் அது சுண்டல் முழுக்க அது ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். அடுத்து இப்போ நம்ம வந்து வேக வச்சு தண்ணியை ட்ரைன் பண்ணி வச்ச மொச்சை அதை வந்து சேர்க்கணும். பாருங்க, 4-5 சவுண்டு விட்டேன். நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா பூவாக வெந்திருக்கு. இதை போட்டுட்டு இது பாருங்க, நல்லா வெந்திருக்கு. இப்படி அழுத்தி பார்த்தா தெரியும். நல்லா பூ மாதிரி வெந்திருக்கு. இதில் இப்போ இந்த எடுத்து வச்ச பெருங்காயம், அப்புறம் இந்த சுண்டல் பொடி சொன்னேன் இல்லையா, பட்டாணி சுண்டலுக்கு போட்ட பொடி, அது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லாம் கோட் ஆகணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் தேங்காய், தேங்காயும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மாங்காயும் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அது இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். மாங்காயை அதையும் கடைசியாக போட்டு கலந்து இறக்கிட்ட அருமையான சுண்டல் ரெடி. இந்த மாங்காயும் போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். சூடு வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்விங் பவுலில் மாற்றிட வேண்டியதான். தேங்காய் மாங்காய் மொச்சை சுண்டல் கமகமான நல்லா வாசனையோடு ரெடியாக எடுத்து இதை நம்மளுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நம்மளும் சாப்பிட்டுட்டு வரவாளுக்கு கொடுத்து என்ஜாய் பண்ணலாம். இதில் கொஞ்சம் லெமன் போட்டால் நல்லா இருக்கும். கொஞ்சமாக நான் பிழிகிறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ மொச்சை சுண்டல் சூப்பராக ரெடி ஆகிடுது. இதை அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி, நவராத்திரி ஸ்பெஷல் ரெசிபி என்னென்னா அவல் புட்டு. இதுக்கு தேவையான பொருட்கள், இந்த பவுலால் ஒரு பவுல் அவல் எடுத்துட்டுருக்கேன். கிட்டத்தட்ட 1/2 கிலோ இருக்கும். அதுக்கு ஒரு 400 கிராம்ஸ் வெல்லம், அப்புறம் கொஞ்சம் ஒரு 1/2 கப்பு நெய், கொஞ்சம் முந்திரி பருப்பு, தென் தேங்காய்லாம் நம்மளுக்கு இவ்வளோ தான் அளவுன்னு இல்லை. நம்மளுக்கு தெரியும் அது எவ்வளோ வேணுமோ. நிறையா போட்டாலும் நல்லா தான் இருக்கும். நான் ஒரு மூடி, பெரிய மூடியால் ஒரு மூடி தேங்காய் துருவி வச்சுட்டுருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவல் புட்டு பண்ணுறதுக்கு அவலை வந்து வெறும் வானலியில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். அது எப்படியும் ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். இந்த இப்படி இருக்கிற அவல் வந்து அப்படியே நல்லா கெட்டி ஆகிக்கும். இது ரொம்ப கெட்டி அவல் கிடையாது, மீடியம் அவல் எடுத்துட்டுருக்கேன். கெட்டி அவலில் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், எதில் வேணால் பண்ணலாம். இது மீடியம் திக்னஸ் அவலில். இதை ஒரு 5 மினிட்ஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். பண்ணின அப்புறம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்க நல்லா வறுபட்டுருது. கையில் தொட்டாலும் தொட முடியாத அளவுக்கு சூடு. அந்த அளவுக்கு சூடு வந்தால் போதும். இது பார்த்தோன்னா அவல் கூட சுருங்கி போயிருக்கும்.
வறுத்ததில் இந்த அளவுக்கு வறுத்தா போகிறோம். இதை எடுத்துகிட்டு இதை ஆறின அப்புறம் ஆஃப் பண்ணிடுறேன். இதை ஆறின அப்புறம் நம்ம மிக்சியில் ரவை மாதிரி பொடிச்சுக்கணும். இப்போது இதை பொடிச்சுன்னு வரலாம். 2 தடவையாக பண்ண போகிறேன். ஏன்னா ரொம்ப ஃபுல்லாக போட்டாலும் ஒழுங்காக பொடியாது. ரவை மாதிரி பொடிக்கணும். பொடிச்சுன்னு வந்துட்டு காமிக்கிறேன். இப்போது இந்த பொடிச்சு வச்ச அவல் இப்படி இருக்கணும். இந்த பாருங்க ரவை மாதிரி இருக்க பற்றியில் இதை மாதிரி இருக்கணும். இப்போ அவல் புட்டுக்கு எடுத்து வச்ச வெல்லத்தை தண்ணியில் போட்டு கரைய விட்டுருக்கேன். கரைஞ்ச உடனே நம்ம எப்பயும் வெல்லம்லாம் யூஸ் பண்ணுறச்சே வடிகட்டுவோம் இல்லையா, அது மாதிரி வடிகட்டி திருப்பி வைக்கணும். இது கரையட்டும். இப்போது இந்த பொடிச்சு வச்ச ரவையில் வெந்நீரில் மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பெசரி வைக்கணும். அப்போ தான் நல்லா அந்த ரவை வெந்துக்கும். இது அவல் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு தடவை வறுக்கரிச்சே ஓரளவு குக் ஆகிடும். திருப்பி இது மாதிரி விட்டு மூடி வச்சிட்டோம்னாக்கா நல்லா அதுக்கப்புறம் உதிராக போயிடும். கையால் உதுக்கரிச்சு இது பாருங்கள். இதுக்கு எவ்வளோ பிடிச்சிக்கிறதோ ஓரளவுக்கு அந்த திட்டத்துக்கு விட்டு கலந்து அந்த பாகு ரெடியாகிற வரைக்கும் எப்படி நம்மளுக்கு டைம் இருக்கும் அது வரைக்கும் அதை வச்சிட வேண்டியதுதான். இந்த சூடாக இருக்கிறதுனால கரண்டியால் கலக்கணும். கையினா சுட்டு போயிடும். அப்புறம் கொஞ்சம் நாழி ஆகிடுதுன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் இதாகிடும், வார்ம் ஆகிடும். அப்போ வந்து நம்ம கையால் உதுத்துக்கலாம். கிட்டத்தட்ட எவ்வளோ அவல் போட்டோமோ அவ்வளோ தண்ணி தேவைப்படும். அந்த அவலுக்கு ஏற்ற மாதிரி. இதை நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சது. இப்போ இந்த பாகு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்செடுத்து இன்னொரு 2-3 மினிட்ஸ் ஆகும். கொஞ்சம் கெட்டியாக வரணும். அது வரைக்கும் கொதிக்க விடுவோம். இந்த பாருங்க இப்போது நல்லா கொதித்து ஓரளவு கெட்டியாக எடுத்து இன்னொரு 2-3 மினிட்ஸ் நம்ம அதை உதுத்துக்கிற வரைக்கும் அது அடுப்பில் இருக்கட்டும். அந்த அவல் என்ன ஆயிருக்குன்னு பார்ப்போம். வந்து வெந்நீரில் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, வெந்நீர் போட்டு பெசரி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த அவல் நல்லா இப்போது வெந்தெடுத்து இப்போ நல்லா கையால் உதுத்து விட்டுட்டு கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு இருக்குது. இல்லை உங்களுக்கு அந்த சூடு தாங்கலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு கூட பண்ணுங்க. இப்போ என்னால் இது தொட முடியறது தொடுறேன். பிகினர்ஸ்க்குலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா இன்னொரு 5-10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு கூட பண்ணலாம். அது வரைக்கும் அந்த பாகை கூட கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு திருப்பி ஃபைனல் இதுக்கு கொண்டு வந்துக்கலாம். அது மாதிரி பண்ணிக்கலாம். இதை நான் உதுத்துட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த பாகை தண்ணியில் விட்டு பார்க்கணும். இன்னும் வரல. போயிட்டு அப்படியே நிற்கும். கையில் உருட்ட வரணும். அதுதான் பதம். இன்னும் கொஞ்சம் நேரம் வரட்டும், கொதிக்கட்டும். அது பாருங்க பாகு நல்லா இப்படி பார்த்தாலே தெரியும். நல்லா ஒரு மாதிரி நுரையோடு கொதிக்கிறது பாருங்க. இப்போ இதில் விட்டு பார்க்கலாம். விட்டு பார்த்தா ஓரளவுக்கு நிற்கிறது. இதுதான் தக்காளி பதம்னு சொல்லுவேன். இந்த பதத்தில் நம்ம இந்த உதுத்து வச்ச அவலை சேர்த்துடணும். இந்த உதுத்து வச்ச அவலை இதில் சேர்த்துட்டு நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இது மாதிரி ஆகிடுத்தேன்னு கவலைப்பட வேண்டாம். நல்லா உதுந்துன்றோம். அப்புறம் கொஞ்சம் நாழியாக நம்ம வச்சு கலரிண்டு இருக்கும்போதே உதிர்ந்துடும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நாழியாக நல்லா உதிராக மணல் மாதிரி வந்துடும். இது ஒரு 2 மினிட்ஸ் இதில் வதக்கலாம். இப்போ அதுக்குள்ளே முந்திரி பருப்பு, தேங்காய் அதை வறுத்து வச்சுப்போம். இப்போ எடுத்து வச்ச நெய்யை சூடான கடாயில் சேர்த்துடலாம். நெய் உருகினதும் என்னென்னா இது கிட்டத்தட்ட அரிசி புட்டு மாதிரியே தான் டேஸ்ட் இருக்கும். அரிசி புட்டு ப்ராசஸ் வந்து அது கொஞ்சம் லெங்க்தி ப்ராசஸ். இது ஈஸியாக பண்ணலாம். ஸோ அது பண்ண முடியாத போது இது பண்ணி நைவேத்தியம் பண்ணலாம். நம்ம அது வந்து அரிசி ஊற வச்சு அரைச்சி வறுத்து அது இட்ஸ் அ பிக் ப்ராசஸ். இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு அதை நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நவராத்திரியில் நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுக்கு நான் இது மாதிரி மெத்தட் இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்கேன், அதை ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். இதுதான் முந்திரி பருப்பு செவக்கட்டும். முந்திரி பருப்பு நல்லா செவந்தெடுத்து இதில் எடுத்து வச்ச தேங்காய் நிறையா போட்டால் நல்லாயிருக்கும். எடுத்து வச்ச தேங்காயை அதில் போட்டு சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வறுக்கட்டும். 2 நிமிஷம் எப்படியும் வறுக்கணும். இந்த வறுத்து வச்ச தேங்காய் முந்திரி பருப்பு இருக்கு இல்லையா, அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாமே சேர்த்து
நல்லா கலரினோன்னா உதிராக வர ஆரம்பிச்சிடும். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே கலரிண்டே இருங்கோ, நல்லா ரெடி ஆகும். அப்புறம் காமிக்கிறேன். இப்போ இதில் இந்த ஏலக்காய் பொடி நான் அன்றைக்கே சொன்னேன் இல்லையா, ஏலக்காய் பொடி வந்து கொஞ்சம் ஏலக்காயை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதோட சர்க்கரை சேர்த்து மிக்சியில் பொடி பண்ணி வச்சோன்னா இது மாதிரி நல்லா பவுடர் ஆகிடும். அதை பண்ணி வச்சுட்டோன்னா இப்போ நவராத்திரி நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் டெய்லி பாயசம் ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணிட்டுருப்போம், எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி அந்த பொடி பண்ணிட்டுருக்கிற டைம் மிச்சமாகும். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா இப்போ கெட்டியாக ஆகிடுத்தேன். இன்னும் கொஞ்சம் நாள் ஆக ஆக உதிராயிடும். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு அணைச்சிடலாம். மொத்தமாக அந்த பாகில் போட்டப்பறம் ஒரு 5 மினிட்ஸ் கலர்ற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். நான் அடுத்த ஸ்டேஜ் காமிக்கிறேன். இப்போ நல்லா உதிராக வந்துடுத்தா இன்னும் ஆற இன்னும் நல்லா ஆகிடும். மேலே ஒரே ஸ்பூன் நெய் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு அவல் புட்டு நல்லா மணக்க ரெடி ஆகிடுது. அதை வந்து நைவேத்திய பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது நல்லா நெய், முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு தேங்காய் எல்லாம் போட்டு நல்லா மணக்க இது ரெடி ஆகிடுது அவல் புட்டு. நீங்களும் பண்ணி பாருங்கோ. உங்களுக்கு எங்கள் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா எங்களோட வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி நவராத்திரி.